கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலை வேளையிலையும் சில வார்த்தைகளையும் பார்ப்போம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஒரு கதை மாதிரி இருக்குது. யோவான் பார்க்கணும் சாமி சிசு ஞானசாமி கொடுத்துருக்குறாரு. அப்படியே கொடுத்துட்டு வரும்போது சமாளியாளர் என்ன செய்கிறாரு, அப்படியே யாக்கோபு கிணறுல உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஸ்திரீ வரா, தெரியும் சமாளிய ஸ்திரீ வரா. அவர் என்ன செய்ய ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்திரீக்கிட்ட தண்ணீர், சமாரியா நாட்டில் அந்த ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார். தாகத்துக்கு தான் ஆண்டவர் யாருக்கு கேட்டதே கிடையாது. சிலுவையில் தான் அவர் என்ன பண்ணார், கேட்டார், தண்ணி கேட்டார். ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட்டு கேட்குறாரு, தாகத்துக்கு தான் ஸ்ரீகிட்ட கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறா, யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு என்று எப்படி கேட்குறான் என்று கேட்குறாரு. அவர் யூதனு, நீங்கள் வந்து என்னது சமாரியா ஸ்திரீ போய் கேட்குறான். அப்போது அவர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாயின் குணத்தில் கேட்கணும்னா அறிஞ்சுன்னா நீ அப்படி கேட்க மாட்டேன், நீ அவருக்கு கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்துருப்பார். என்ன சொல்கிறாரு, நீ அவர்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன், நீ கேட்டிருப்ப, அவர்கிட்ட தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டிருப்பேன், அப்போ அவருக்கு ஜீவ தண்ணி தந்திருப்பாருன்னு சொல்கிறாரு அவர். அப்போ தான் அந்த ஸ்திரீ சொல்கிறா, ஆண்டவரை முண்டுக்கு பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாக இருக்குது, எங்கேயிருந்து நமக்கு ஜீவ தண்ணி உண்டாகும்னு கேட்குறா. பாருங்க, அவளோட அறிவீனமாக அவருக்கு தெரியாது இல்லையா. அவள் வந்து ஒரு சாதாரண ஸ்திரீ தான், ஆனால் ஆண்டவர் வந்திருக்கிறாரு அவளுக்கு தெரியாது. அதனால் அவள் அந்த மாதிரி கேட்குறான். அந்த கிணற்று எனக்கு தந்தைக்கு தான் யாக்கோபு பார்த்தின பெரியவரோ, பாருங்க யாக்கோபு கிணறு அது அதோட பெரியவர் நீங்கன்னு கேட்குறா அவர்கிட்ட. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது, நான் அது அவனுக்கு தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிறது ஊற்றாயிருக்கோன்றார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அன்பாக எவ்வளோ பொறுமையாக அந்த ஸ்திரீக்கிட்ட பேசுகிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ ஆண்டவர் ஞானமாக. அது மட்டும் இல்லை, உண்மையை சொல்கிறாரு. சாதாரண ஸ்திரீ தான், அவர்கிட்ட சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த ஆத்மாவையும் ஒரு பெரிய ஆத்மாவை ஆண்டவர் நினச்சி என்ன செய்கிறாரு, அந்த ஆத்மா விலகி போகக்கூடாது, நித்திய ஜீவன் அடையணும், ஆண்டவருக்கு கத்தரை தெரிந்து கொள்ளணும் தான் அந்த ஆத்மா கிட்டே ஆண்டவர் பேசுகிறாரு. பாருங்க, அந்த ஸ்திரீ அவர் நோக்கி, ஆண்டவரை எனக்கு தாகம் உண்டாமலும் நான் இங்கே வந்து முண்டு கொள்ள வராமல் இருக்கிறேன், எனக்கு இந்த தண்ணீரை தாங்கன்னு கேட்குறான். எனக்கு அந்த தண்ணீரை தண்ணி ஏசு அவளை நோக்கி என்ன சொல்கிறார், நீ போய் உன் புருஷனை கூப்பிட்டு வாங்குறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், எனக்கு புருஷன் இல்லைன்றான். அப்போ தான் அவர் சொல்கிறார், நீ சொன்னது சரிதான், உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ இருக்கிறது உனக்கு புருஷன் இல்லைன்னு அவளுக்கு ஸ்டன் ஆகிட்டு தான் சொல்கிறான். ஆண்டவரே நீ ஒரு தீர்க்கதரிசின்றான். இந்த காலத்தில் நம்ம கூட பாருங்கள், யாராவது ஏதாவது ஒரு பாஸ்டரோ ஒரு ஊழியக்காரோ நம்மளுக்கு எதாச்சும் திடீர்னு எதனா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ எவ்வளோ பேர் தீர்க்கதரிசிதான், நம்ம இவர் எவ்வளோ பேர் தீர்க்கதரிசிதான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஐயோ சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த காலத்தில் இருக்கிறவங்க நம்மளுடைய சூழ்நிலையை, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை நம்ம இதை பார்த்தா சொல்லுவாங்க இல்லையா. ஏதோ ஒரு சிலருக்கு ஆண்டு பேசுவார், ஆனால் இவங்க ஒரு சிலவங்க நான் இதே பேசுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாரு, உண்மையாகவே சொல்கிறேன் வந்து அவளுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டு அவரை சொல்கிறா, நீருக்கு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டுனா சரிடா, எல்லா பிதாக்களும் நம்ம மலையில் தோல்வி கொள்ள வந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ ஏசு ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, நான் சொல்கிறது நம்பு, நீங்கள் இந்த மலையில் ஏற்றுலேருந்து மாத்திரமில்லை, பிதாவை தொழுதுக்கொள்ளும் காலம் எங்கே வருன்றார். எல்லாருக்கும் பிதாவை தொழுதுக்கொள்ளும் காலம் வரும்னு சொல்கிறாரு. உடனே நீங்கள் அறியாததை தொழுதுக்கொள்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுதுக்கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாக தொழுதுக்கொள்கிறோம், பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுதுக்கொள்கிறார்கள், காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறதுன்னு சொல்கிறார். இதெல்லாம் கேட்டு அவள் என்ன செய்கிறா, அவளுக்கு ஒரு பக்கம் ஒரே சந்தோஷம், ஒரு பக்கம் ஒன்றும் புரியல. அதனால் தேவன் ஆவியாக இருக்கிற அவர் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அவ்வளோதான், சொன்னதாக போதும். உடனே என்ன செய்ய ஸ்ரீயை நோக்கி, கிறிஸ்துவ மேசியாக வருகிறார் என்று அறிவியர், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அவருக்கு இன்னும் தெரியல இவர் தான் மேசியான்னு தெரியாமல் அவர் எல்லாத்தையும் அறிவிப்பார். அப்போது முன்னே பேசிக்கிறேன், நானே தான் வரும்னு சொல்கிறார். அது சொன்னோன்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்பா ஆண்டவரே வந்துட்டார் நம்மகிட்ட பேசுகிறாருன்ட்டு அவள் ஓடி, எப்போ சீசில் அன்னைக்கு தான் வராங்க, யாரோ சீக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரே, ஒருவேளை இந்த விஷயமா அந்த விஷயமானு நினச்சிக்கிறாங்க. அவங்க இது சாப்பிட்றதுக்காக விஷயம் பேசுகிறாங்களா என்ன தெரியும். ஆடு மாடுகள் தேடுறாங்க, இன்னும் அவரோட பேசுகிறதே ஒரு கேட்கவில்லை.
ஏன் என்ன பேசுனீங்கன்னு கூட கேட்கல. அப்போது அந்த ஸ்திரீ தன் குலத்தை விட்டுட்டு ஊருக்குள்ளே போய் நாம் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷனுக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானவர் என்றார். அப்போ தானே செய்கிற ஊர் ஜனமே வருது. அப்போ தான் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரபி சீச்சர் சொல்கிறாங்க, போஜனம் பண்ணுங்க, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அதாவது என்ன கொடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவருக்கு நினைக்கிறாங்க. அப்போ சொல்கிறார், நான் என் அனுப்பினுடைய சுத்தத்தின்படி செய்து அப்படி கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்றார். பாருங்கள், நம்ம ஆண்டவர் ஏசப்பா எப்படி சொல்கிறார் பாருங்கள், என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனம். நம்ம யாராவது சொல்ல முடியுமா அந்த மாதிரி? நம்ம ஆண்டவருடைய கிரியை செய்ய முடியுமா அந்த மாதிரி? போஜனமே இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சூடு தான், கற்பனைகள் தான், கட்டளைகள் தான் நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்ல பாருங்க, அவர் நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து, இதாக்கு அவ்வளோ கனம் கொடுக்குறாரு, என் அனுப்பின சித்தத்தின்படி செய்து அப்படி கிரியை முடிப்பு எங்கள் போஜனமாக இருக்குது. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இதற்கொன்னும் அறுக்கொன்னும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்பட்டதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து வைக்கிறான். அப்போ பாருங்கள், எவ்வளோ ஆண்டவர் வந்து எல்லா காரியங்களையும் அறிந்து அதன்படி வந்து நடத்துகிற ஒரு ஆண்டவர் தான். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறவங்க அந்த ஸ்திரீ போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவருடைய உபதேசங்கள் நாங்களே கேட்டு ஒரு மெய்யாய் கிறிஸ்துவாகி உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அவங்களே சொல்கிறாங்க, நீ சொன்னதுனால நாங்கள் விசுவாசிக்கல, நாங்களே அறிஞ்சு கொண்டோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் பாருங்கள், தன் சொந்த ஊரில் கனம் இல்லைன்ட்டு அவர் திரும்பி என்ன செய்கிறாரு, கலிலேயாவுக்கு திரும்பியும் போகிறாரு. சரிங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை வந்து வெளிப்படுத்துகிறாரு, உண்மையாக சொல்கிறாரு. அதெல்லாம் ஜனங்களுக்கு சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. ஆனாலும் அவர் வெளிப்படுத்தாமல் இல்லை, தன் ஜனங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, கலிலேயா கானாவில் ஆண்டவர் 2 வாரம் அற்புதம் செய்கிறார். அது உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. அது வந்து தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தெய்வம் எவ்வளோ அற்புதம் பாருங்கள். ஒரு தண்ணி, பச்சை தண்ணி, அது கச்சாடின்னு ரொம்ப சொல்லிட்டார், அதை மொண்டு கொடுப்போன்றார். அப்போ அவர் விசுவாசம் பார்த்தீங்களா, அவருடைய விசுவாசம் ஒன்று பிதாவை கனம் பண்ணுறாரு. 2வது அதை மொண்டு கொடுக்கணுன்னு அவன் என்ன செய்கிறாங்க, அந்த வேலைக்காரன், இல்லைடா பச்சை தண்ணி நம்ம தான் வைக்கணும் 6 கச்சாடியில், ஆனாலும் நம்ம என்ன செய்யலாம், அந்த கச்சாடியில் வைக்கிற தண்ணியை மொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மொண்டு கொடுக்குறான். பந்தி விசாரிப்புக்காரனுக்கு எவ்வளோ அவ்வளோ விசுவாசம் பாருங்கள். தண்ணியாச்சு, நான் ஒன்றும் கேள்வி கேட்கல, ஒன்றும் சொல்லி பந்தி விசாரிப்புக்காரன் போய் கொண்டு போயிடுவான். அவன் என்ன பண்ணான், பிடிச்சி இவ்வளோ இனிப்பாக இருக்குது, இவ்வளோ நல்லா அருமையான அரசத்தை முதல்ல கொடுக்காம இப்போ கொடுக்குறீங்களே கடைசியில் அப்படின்னு சொல்லி என்ன அது இருந்துச்சு தான் கேட்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு அற்புதம் வந்து கொஞ்சம் நன்கள் இல்லைங்க, ரொம்ப அதிசயம் அற்புதம். அதாவது மற்றவங்க பேசுகிற மட்டும் இல்லை, கிரியில் நடப்பிக்கிறவராக இருக்கிறாரு. அதனால் எப்போது நம்ம ஆண்டவரையே சார்ந்து கொள்ளணும், அவரையே அண்டி கொள்ளணும், அவரையே பற்றி பிடித்து கொண்டோம்னா நம்மளால் செய்ய முடியும். அதான் வந்து சொல்கிறாரு, என்னிலும் அதிக கிரியைகளை செய்வீங்க, என்னை காட்டிலும் அதிகமாக நீங்கள் செய்வீங்க. அப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ பவர் கொடுத்துருக்குறாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், உண்மையாக கர்த்தருக்கு பிரியமாக உண்மையாக இருந்தால் தான், நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அவர் மாத்திரம் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார் இல்லையா? அவர் பிதாவுக்கு எப்படி கனம் கொடுத்து அதன்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாரோ, நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஏசப்பா கீழ்ப்படிஞ்சு, அவர் தான் நமக்கு எல்லாமே, எல்லாம் ஜீவன், சுகன் பலன் ஜீவன் எல்லாம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்லி நம்ம என்ன செய்யணும், அவருக்குள்ள பணி கொடுக்கலாம் நம்ம ஜீவிக்கணும். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. இது வந்து அவருடைய காரியங்கள், என்னென்ன காரியங்கள்ன்றது அது முக்கியமானது எல்லாமே அவர் வாய் திறந்து சொல்கிற வார்த்தைகள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மெயின் பிரைஸ் தான். காட் பிளஸ் யூ ஆல்.